எடுத்தீங்க? என்ன தைரியத்துல அந்த படம் எடுத்தீங்க? என்ன தைரியத்துல அந்த படம் எடுத்தீங்க? மிஸ்டர் சமுத்திரக்கனி, உங்களை பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன். மிஸ்டர் சமுத்திரக்கனி, உங்களை பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க நல்லவனா தான் நடிப்பீங்களா? திருமாணிக்கமா தான் நடிப்பீங்களா? திருட்டு மாணிக்கமா நடிக்க மாட்டீங்களா? திருமாணிக்கம், 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 திருமாணிக்கம். உண்மையிலேயே இந்த சாட்டை அடி இந்த படம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை இந்த திருமாணிக்கத்தின் மூலமாக இந்த படத்தில் இயக்குனர் திரு நந்தா பெரியசாமி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. இவரு நந்தா பெரியசாமி இல்ல, நந்தா பெரியசாமி. உண்மையிலேயே இந்த படத்தை வெளியிட்டு இருக்கிற திருப்பதி பிரதேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். சார், எப்பவுமே ஒரு மசாலா படங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தா பத்தாது, மனசுக்கு எதமான படங்களே கொடுத்துட்டு வரணும். இந்த நேரத்தில் உங்களுக்கும் உங்களோட அந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன் பேர் என்ன சார்? ஓ, அப்படியே கண்ணில் அப்படியே குளிர்ச்சியா இருக்கு. அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்க. மியூசிக் சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள். உண்மையிலே சொல்றேன் சார், நான் மைக்கு முன்னாடி சொல்லணுன்றதுக்காக சொல்ல, என்னுடைய தந்தை எப்படியோ அதே தான் பாரதி ராஜா சார் அவர்கள். அதே மாதிரி ஒரு லாட்ரி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உள்ளவர் தான். சூப்பர். நீங்கள் மனிதனோட வாழ்க்கையை அப்படியே யதார்த்தமாக காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கும் உங்கள் ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கண்டிப்பாக நான் சேர்க்கல, மக்கள் தானாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக எடுத்துன்னு போய் சேர்ப்பாங்க. சார், இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இனி வரும் 2025 இந்த திருமாணிக்கம் என்கின்ற இந்த கதையை கண்டிப்பாக புத்தகத்தில் சேருங்க. ஒரு மனிதன் திருட்டுத்தனமாக மல்லமாரித்தனம் முடிச்சவித்தனம் பண்ணியிருந்தாக்க அவங்கள நீங்கள் ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்வதற்கு பதிலாக இந்த திருமாணிக்கம் படத்தை வந்து அவங்களுக்கு போட்டு காட்டுங்க. திருமாணிக்கம், 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 திருமாணிக்கம். திருப்பதி பிரதேஷ், திருப்பதி பிரதேஷ், திருப்பதி பிரதேஷ். பாஸ் 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 டாக்டர் லிங்குசாமி, டாக்டர் லிங்குசாமி, டாக்டர் லிங்குசாமி. திருப்பதி பிரதேஷ், திருப்பதி பிரதேஷ், திருப்பதி பிரதேஷ், திருப்பதி பிரதேஷ், திருப்பதி பிரதேஷ். இன்னைக்கு திருப்பதி பிரதேஷ் திரு லிங்குசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த திருமாணிக்கம் அந்த படத்தை தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நெருடலாக இருக்கு. அந்த படம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, அப்படியே தெரியுது. என்னோட அப்பா இதில் பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு. என்னோட அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் இதில் பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு. படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறவர் அப்படியே என்னோட அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கும். சமுத்திரக்கனி அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கும். மிஸ்டர் சமுத்திரக்கனி, உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன். மிஸ்டர் சமுத்திரக்கனி, உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் நல்லவனாக தான் நடிப்பீங்களா? திருமாணிக்கமாக தான் நடிப்பீங்களா? திருட்டு மாணிக்கமாக நடிக்க மாட்டீங்களா? அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நான் சாட்டையில் அடிச்சது கூட எதனால தெரியுமா? ஒரு மனிதனும் திருமாணிக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும். உண்மையிலே சொல்றேன், இனி வரும் காலங்களில்
தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இனி வரும் காலங்களில் 2025 பாட புத்தகத்தில் கண்டிப்பாக இந்த திருமாணிக்கத்தோட வாழ்க்கை வரலாறு வரணும். ஒரு ஜெயிலையும் சிறையிலையும் கண்டிப்பாக இந்த திருமாணிக்கத்தோட வாழ்க்கை வரலாறை பத்தி சொன்னீங்கன்னாக்கா அவன் தானா திருந்திருவான். சார் நீங்க தான் டைரக்டா, நீங்க தான்